அண்ணா, 2வது பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்த உடனே நம்ம கான்ட்ராக்டர் கந்தசாமி அலையடிச்சு ஓடி வந்துருவாருன்னு சொன்ன கரெக்டா ஓடி வந்திருக்காரு பாருங்க. அண்ணா, என்ன இத்தனை குழந்தைங்க செத்து இருக்காங்க, இப்பவே நீ வாய மூடிட்டு சும்மா இருக்கேன்னு என் பொண்டாட்டி பிள்ளையில காரி துப்புறாங்கண்ணா. இப்ப என்ன பண்ணலாங்கிற? ஸ்கூல் கட்டடம் கட்டின முறையில தான் தப்பு நடந்திருக்குன்னு போலீஸா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாமளே போய் சரண்டர் ஆயிட்டா தண்டனை குறையும். அது மட்டும் இல்லாம நாம கட்டின ஸ்கூல் எல்லாம் உடனடியா இழுத்து மூடிடுவாங்க. மேற்கொண்டு குழந்தைங்க சாகாமையும் தடுத்துடலாம். ஓஹோ, அப்ப உன் கூட சேர்ந்து அண்ணனே சரண்டரா சொல்றியா? அண்ணா புறப்படுங்கண்ணா. ஐயோ அப்படியே இல்லைங்க. பின்னப்படி அண்ணா, என் உயிரை போனாலும் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னா. பள்ளிக்கூடம் எரிஞ்சதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம்னு என் கைப்பட லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்னா. இதை இப்பவே போலீஸ்ல கொடுத்து நான் சரணடைஞ்சிடறேன். என் பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்குங்கண்ணா. கந்தசாமி, முதல்ல அந்த லெட்டர் முடிச்சு பாக்கெட்ல வை. நீ போலீஸ்ல சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உன் குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நான் இப்பவே செஞ்சு. என்னது இது? கீழே இப்பவே போலீஸ் ஜீப் வர மாதிரி சத்தம் கேக்குது. கந்தசாமி, கீழே எட்டிப்பார். மகிழ்ச்சியான செய்தி ஆசிரியரே, ஆர்த்தி அம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆர்த்தி நல்லபடியா வீட்டுக்கு வந்துருச்சுங்களா? நல்லபடியா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, ஆர்த்தி அம்மா அவங்க கிட்ட விவாகரத்து கேட்டிருக்காங்க. ஏமா, என் கணவர் சித்த சுவாதீனம் சரியில்லாதவர், அதனால விவாகரத்து வேணும்னு கேட்டு பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்களே, உண்மையிலேயே அப்படிதானா? இல்ல அப்படி சொன்னாதான் உடனடியா விவாகரத்து கிடைக்கும்னு சொல்லி உங்க வக்கீல் சொல்லி கொடுத்தாரா? முதலாளி, ஜட்ஜி ரொம்ப விவரமான ஆள் போட்டிருக்கு. ஏமா, நீயா சொல்றியா இல்ல யாரா சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல, உண்மையிலே சித்த சுவாதீனம் சரியில்லை. மிஸ்டர் ஞானசூரியன், உங்க மனைவியோட குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு தான் அவங்களை சந்தோஷமா வச்சுக்க தெரியல. என்ன பிரியறதையாவது அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா அதை நான் தடப்படுத்த விரும்பல. அவங்க உருப்படியே செய்யுங்க. ஆனா ஒண்ணு, எனக்கு பிறந்தது ஆனா பொண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. எப்பாவது நான் அந்த குழந்தையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு மட்டும் அவங்களை அனுமதிக்க சொல்லுங்க. ஏமா, உங்க கணவர் பேசுறத பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தெரியுதே. புதுசா பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். ஓகே, ஆனா நீங்க உங்க பெட்டிஷன்ல டாக்டர் சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணல. அதனால 2 நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் மோசஸ் கிட்ட அனுப்பி வைக்கிறேன். அவரு உங்க ஹஸ்பண்ட செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே அவருக்கு சித்த சுவாதீனம் சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸை நான் ப்ரொசீட் பண்றேன். அதுக்கு அவசியமே இல்லைங்க ஒரு ஆனர். வணக்கம். அனுமதி இல்லாம கோர்ட்டுக்குள்ள வர்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா அதே சமயம் அரசாங்க பொறுப்புல இருக்கிற ஒருத்தன் இந்த வழக்குக்கு தேவையான ஆதாரங்களை வச்சுட்டு சும்மா இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதனாலதான் வந்தேன். ஏன்பா ஞானம், உப்பு சத்தியாகிறதுக்கு தானே நீ போன? அதுக்காகவா கைது பண்ணி இந்த கூண்ட நிக்க வச்சிருக்கான் இந்த ஆளு? இப்பதான் வர வழியில கேள்விப்பட்டேன், காந்திஜி, நேதாஜி, ராஜாஜி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கான். அடே வெள்ள கோக்கே, நீ அழித காலம் நெருங்கிடுச்சு. தாத்தா, காந்திஜி ராஜாஜி 2 பேரும் ரிலீஸ் பண்ணி அவங்க வெளியே பொங்க மரத்து கடையில பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் அவங்களோட பேசிட்டுங்க. வந்தே மாதரம். யுவர் ஆனர், பொதுவா பெரியவங்களை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக குழந்தைகளுக்கு தாத்தா பேர் வைக்கிறது நாட்டு நடப்பு. சில குழந்தைகளுக்கு பேரே வைக்கலனா கூட அவங்களா வளர்ந்து தாத்தா பேர் எடுத்துருவாங்க. இதுல 2வது ரகம் தான் இந்த கூண்ல நிக்கிறவர். இப்ப புத்தி சுவாதீனம் இல்லாம பேசிட்டு போனாரே, அந்த பெரியவருடைய பேரன் தான் இந்த ஞானசூரியன். ஐ see. நீங்க யாரும் டாக்டர் மோசஸ் கிட்ட அனுப்பி இவரை பத்தி சர்டிபிகேட் வாங்கணும்னு சொன்னீங்களே, 8 வயசுல இருந்தே இவருக்கு மனநிலை சரியில்லைன்னு அந்த டாக்டர் மோசஸே கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. இப்படி ஒரு சர்டிபிகேட் இத்தனை நாளா என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கலாம். பொது நலன் கருதி ஒரு உண்மையை இப்ப வெக்கத்தை விட்டு சொல்றேன். இந்த ஞானசூரியன் வேற யாரும் இல்ல,
என்னுடைய மகன் தான். இல்ல, இவன் எங்க அப்பன் கிடையாது. இவன் ஒரு அயோக்கிய, இவன் ஒரு கொலைகாரன், இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த மாட்டை உயிரோட விட்டு வைக்கவே கூடாது. இவனை கொலை பண்றதால எனக்கு தூக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, என்னை விட்டுருங்க. இவரான இந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ஆள் சமுதாயத்துக்கு விஷம் மாதிரி. நீதிமன்றத்தை மதிக்க முதல்ல கத்துக்குங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசூரியன் சித்த சுவாதீனம் சரியில்லாதவர் என்பது தகுந்த அத்தாட்சிகளுடன் நிரூபணமாகிவிட்டதால் ஆர்த்தியின் விவாகரத்து விண்ணப்பத்தை இந்த நீதிமன்றம் உடனடியாக அங்கீகரிக்கிறது. மேலும் இதற்கு முன்னர் வேறொரு வழக்கிற்காக இதே நீதிமன்றம் இதே ஞானசூரியனுக்கு சிறை தண்டனை வழங்கியிருந்தது. ஞானசூரியன் இப்போது மனநோயாளி என்பது நிரூபணமாகி உள்ளதால் அந்த தீர்ப்பை இந்த நீதிமன்றம் தள்ளுபடி செய்து அதற்கு மாறாக ஞானசூரியன் அரசு மனநல மருத்துவமனையில் தங்கி அவசியம் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அதோடு மனநிலை சரியில்லாத ஞானசூரியன் பத்திரிகை நடத்துவதற்கும் இடைக்கால தடை விதித்து இந்த நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்குகிறது. நான் உங்க அப்பன்டா. Clap out, sound cut. 5 1 take 1 action. அங்க ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அவர் உங்களுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுப்பாரு. கிரைம் ஸ்டோரி ரெடி. அங்க அங்க போய் டைவ் அடிக்கணும். ஓகே. ஜோர்குனாரே பாவா மாவையா மச்சான் அக்கடா அக்கடா నాకు మీరే కావాలి. ఆ మచ్చా నీ పట్టుకో. अंडा का कसम, अबू का कुसम பேசிட்டு என்ன சுபாஷ், அன்னைக்கு கோர்ட்ல அதிர்ச்சனீங்க, அதுல இருந்து பேசவே இல்ல. டேய், நான் அவர் மகர்னு நினைக்கவே இல்லடா. எவர் மகரு? அதான்டா என் மச்சான் ஞானசூரியரு. மந்திரியோட மகர்னு நான் நினைக்கவே இல்லடா. அவரைத்தான் பைத்தியம்னு துரத்தி விட்டீங்களே. நான் அந்த அர்த்தத்துல சொல்லடா. அவர் ஒரு அன்பு பைத்தியம், அவர் ஒரு அறிவு பைத்தியம், அவர் ஒரு தேச பைத்தியம், அவர் ஒரு ஞான பைத்தியம். அப்படி வச்சுக்கேன்டா. அவரைத்தான் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காத, மூஞ்சி திருப்பிக்கிறீங்களே. தப்புடா தப்பு. அவர் மந்திரி மகன்னு தெரிஞ்சிருந்தா மூஞ்சி ஒரே சைடு திருப்பி இருப்பேன். இப்ப அது அரண்மனை கோழி முட்டை, அம்மிய கூட உடைக்கி விவரம் தெரியாம கோழியை விரட்டி விட்டுனடா. இப்ப அந்த கோழி என்ன செய்ய போறீங்க? எப்படியாவது துரத்தி போய் பிடிக்கணும். எப்படி பிடிக்க போறீங்க? பிடிக்கிறேன்ப்பா. ஞானசூரியன் சார், உங்களை பாக்கிறதுக்காக யாரோ 2 தியாகிங்க வந்திருக்காங்க. தியாகிங்களா? ஆமா, மகாத்மா காந்தி கூடவே இருந்து சுதந்திரத்தை வாங்கினவங்களாம். வர சொல்லுங்க. வாங்க சார். 5 3 take 2. வணக்கம் மச்சார். என்னாச்சு இவருக்கு? உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, உங்க முன்னாடி பயபக்தியோட ஒரு மரியாதை கட்டுறாரு. மரியாதையா? ஆமாங்க மச்சார். நீங்க மலை, இவர் மடுவான். நீங்க ராயல் அண்ட் ரிச், இவர் வெறும் டிச்சான். நீங்க எள்ளு, இவர் எலி புழுக்கையா. என்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறியா? நீங்க தெய்வ பிறவி, இவர் தெருப்பு இருக்கியா. வெளியில வருவல்ல. நீங்க எழும்போன்னு சொல்ல வரைக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேங்க மச்சார். தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா நில்லுங்க. நன்றிங்க மச்சார். என்ன பிடிக்காம தானே என் சம்சாரத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கும் பைத்தியக்கார பட்டம் கட்டி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இப்ப என்ன திடீர்னு என் மேல அக்கறை? அதுங்க மச்சார், குழந்தை ஏதோ பிறக்க கூடாத நட்சத்திரத்துல பிறந்துருச்சான். புருஷனும் பொண்டாட்டி 1 வருஷத்துக்கு பிரிஞ்சிருந்தா தான் குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசிகாரன் சொன்னான். அந்த ஜோசியத்தை நம்பி இப்படி ஏடா ஓடமா நடந்து போச்சுங்க மச்சார். இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுட்டேன். பாருங்க கதர், உங்களை மாதிரியே காந்திவாதியா வந்திருக்கேன். நீங்க சொல்ற எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நோஸ், ஐ மீன் மூக்குன்னு ஒண்ணு இருந்தா அதுல சளின்னு ஒண்ணு பிடித்தா செய்யும். இருங்க, ரோடுன்னு ஒண்ணு இருந்தா அதுல குண்டு குழி இருக்கத்தான் செய்யும். கடைசியில சிங் பண்றேன். முடின்னு இருந்தா அதுல ஈரு பேனு எல்லாம் பிடிக்கத்தான் செய்யும். நீ ஒண்ணு சிங் பண்ண மாட்டான். சைக்கிள் மேட்டர் வேணாம். வீடுன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள கட்டிப்பானை எல்லாம் வச்சிருப்பாங்க. இல்ல நீ ரொம்ப புடுங்குற விஷயத்துக்கு வாடா. சரிங்க, ஸ்ட்ரைட்டுங்க. குடும்பம் இருந்தா அதுல சண்டை சச்சரவு கோபதாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கோடீஸ்வர அப்பா நிதி அமைச்சரோட சேரணும்னு என் முதலாளி பிரியப்படுறாரு. இது மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுங்களா மச்சார்? இப்ப நீங்க யாருக்குமே தெரியாம சைலண்டா ஒரு பத்திரிக்கை நடத்திட்டீங்களே, வாழைப்பழம். ஞானப்பழங்க. ஞானப்பழம். இப்ப அது தமிழ்ல மட்டும்தான் வருது. அதையே தெலுங்குல ஞான பண்டு, கன்னடத்துல ஞான ஹல்லு, மலையாளத்துல ஞான பழா, ஹிந்தில ஞான கேளா ஹை, இங்கிலீஷ்ல இன்டெலிஜென்ட் ஃப்ரூட். இப்படி ஆல் லாங்குவேஜ்ல வர வச்சு உங்களை ஆல் இந்தியா பிகர் ஆக்கிடுவேன். சரின்னு சொல்லுங்க மச்சார். மச்சார் மச்சார் சொல்லுங்க மச்சார். இத்தனை நாளா உங்களை ஏதோ ஏழைங்களை பிடிக்காத பணக்காரன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது
நீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய பேராசக்காரன். அந்த மினிஸ்டர் நான் அப்பேன ஒத்துக்க மாட்டேன். எந்த காரணம் கொண்டு அந்த ஆள் கூட சேர மாட்டேன். தயவுசெய்து நீங்க 2 பேரும் புறப்படுங்க. மச்சார் இப்படி சொன்னா எப்படிங்க மச்சார்? எப்படியாவது சேர்ந்துருங்க மச்சார். இது பாருங்க, நான் டாக்டர் வார்டு பாய் உங்களை எல்லாம் கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். மரியாதையை நீங்களே இடத்த காலி பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு போக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வரும்போது ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் வெட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க சரின்னு சொல்ல வரைக்கும் இங்கேயே நான் சத்தியாகிரகம் பண்ண போறேன். அப்படியா? ராமு, சுந்தரம், சூரியன் சார் கூப்பிட்டீங்களா? உங்க 2 பேரையும் எதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க? எங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா அவங்கள கற்பழிச்சிருவோம். இது வரைக்கும் 9 பேரை கற்பழிச்சிருக்கோம். அவங்க 2 பேரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த